ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவிலே பாதி பேர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம கொளத்தூருக்கு தான் வந்திருக்கிறோம். கொளத்தூருக்கு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றது. எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அங்கே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்டா அப்படி சொல்கிறாடுன்னு கேட்டிங்கன்னா, என்னவோ அவ்வளோ மீன் வெரைட்டிஸ், அவ்வளோ பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. என்ன ஒன்று, நாங்கள் போனது சண்டேன்றதுனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. மிச்ச டைம்லாம் கம்மியாக இருக்குமா என்ன இதுன்னு நமக்கு தெரியல. உங்களில் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அப்படியே போயிட்டு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம யூடியூப்பில் அதிகமாக இந்த திருப்பதி தாத்தான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடை ஒருத்தர் போட்டு வச்சுருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அந்த தாத்தா இது ரிவ்யூ கேட்டிருப்பாங்க. அந்த தாத்தாவும் பார்த்தோம். என்ன ஒன்று, நம்ம வீடியோ எடுக்காமல் போயிட்டோம். அந்த இடத்துல மீன் பார்த்துட்டு இருக்கல, அந்த சந்தோஷத்தில் எனக்கு வீடியோ எடுக்கவே மனசு வரல. அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு கடை கடையாக சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு போனதுனால ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் பேக் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அதிகமாக நாங்கள் சுற்றி பார்க்கவே இல்லை. இந்த வாட்டி ட்ரெயினில் வந்தோம், நெக்ஸ்ட் வாட்டி பைக்கில் வரலான்னு பிளான் போட்டிருக்கோம். அப்போது நான் ஃபுல்லாக ரிவ்யூ எடுக்கிறேன் பாருங்கள். இது பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருக்குது. நல்ல லாஸ்ட்டும் வரலாம். அப்புறம் தண்ணியில் வைக்கிற இந்த செடி, இந்த பிளான்ட்ஸுங்க இதெல்லாம் நிறையவே கட்டி வச்சுருந்தாங்க. மீன் நிறையாவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், போவீங்களா என்னடா இது இப்படியெல்லாம் கட்டி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பார்த்தேன். சரி, போனதுக்கு சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலார் பேரட்டில் தான், என்னடா எப்போ பார்த்தாலும் போலார் பேரட்டுன்னு கேட்டீங்களா, என்னவோ தெரியல. எனக்கு போலார் பேரட்டை ப்ரீடிங் பண்ணி ஒரு வாட்டி என்ன அதுலேருந்து வயசெல்லாம் எடுத்து பார்க்கணுன்னு சொல்கிற ஆசை இருக்குது. அதனால் போலார் பேரட் எடுத்துருந்தேன். சரி, நம்ம அங்கே போனதுனால கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுதான் இதெல்லாம் பிளட் வார்ம்ஸ் வாங்கியிருந்தோம் லைவ் கல்ச்சரில். சரி, அது போடலாம். நம்ம இது வரை நம்ம பிளட் வார்ம்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அப்புறம் இது இது பிளான்ட்டுன்னு தெரியல, புதுசாக இருந்து பார்க்கவே நல்லா இருந்தது. ரோஜா லீஃப் மாதிரி இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தோம். போலார் பேரட் இது தாங்க வாங்கிட்டு வந்தது. 2 ஃபீமேலு 1 மேல் வாங்கிட்டு வந்தோம். சரி, அப்புறமா நம்ம டக்வீடு வாங்கியிருந்தோம். டக்வீடு நம்ம ஏரி குளத்துலேயே நிறைய இருக்குது. சரி, அங்கே போனனால வாங்கிட்டு வந்துட்டோம். மொய்னா கல்ச்சர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், கிடச்சிது ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தேன். 150 ரூபான்னு சொன்னாங்க. ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மோட்டரு ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரு தெரியுமா, அது ஒரு 3 வாங்கிட்டு வந்தேன். அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸு ஒரு செயின் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். டெட்ராபைட்ஸுங்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன், 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பைப்ஸு ஜாயின்ட்ஸு அதுக்கு. அப்புறமா நான் இப்போ வர்றது மழை காலன்றதுனால ஹீட்ரு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் லோவாக போயிடுச்சுன்னா மீனுங்க டெத் ஆகுது நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வாங்கிட்டு வந்துருந்தேன். சரி, உங்களில் யாராச்சும் போயிருந்தீங்கன்னா குளத்தூருக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ மேலும் மேலும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்புறமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, எப்படியெல்லாம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் நீங்களும் சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நம்ம இதில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். உங்களே யாராச்சும் கொளத்தூருக்கு போயிருந்தீங்கன்னா எஸ் ப்ரோ, இல்லாட்டி கம்மியாக ப்ரைஸுக்கு வேணுமாட்டேன்னு சொன்னீங்கன்னா எப்போ போகலான்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்கள், எனக்கு நானும் போய்க்கிறேன்.